நேற்று இரவு சுமார் 12 மணி இருக்கும். அந்த நேரத்துல சவுக்கு சங்கர் அவர கைது பண்றதுக்காக வந்த தமிழக காவல்துறை. ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் கூட பயப்படாம புத்திசாலித்தனமாக சவுக்கு சங்கர் அவர் செஞ்ச ஒரு விஷயம். அந்த விஷயம் தான் நேத்து நைட்டு அவர கைது பண்ண அவர் வீட்டு வரைக்கும் வந்த போலீசார்கள் சவுக்கு சங்கர் அவர கைது பண்ணல, கைது பண்ணாம திரும்ப போயிருக்காங்க. அப்படி சவுக்கு சங்கர் நேத்து இரவு சுமார் 12 மணி அளவுல அவர் போலீசார்கள் கைது பண்ண வந்திருக்காங்க. நம்மள இன்னும் கொஞ்ச நேரத்துல கைது பண்ண போறாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் அவருக்கு அந்த மிட் நைட்ல எப்படி இந்த விஷயம் தெரிய வந்துச்சு? வந்த உடனே அடுத்த நிமிஷமே சவுக்கு சங்கர் அவர் அடுத்து செஞ்ச அந்த விஷயம் தற்போது வைரல் ஆகியிருக்கு. அந்த விஷயத்தால தான் இப்ப போலீசார்கள் யாருமே அவர கைது பண்ண வந்துட்டு அதுக்கப்புறமா கைது பண்ணாம இரவோடு இரவாக மீண்டும் காவல் நிலையத்துக்கே போலீசார்கள் அவங்க திரும்பியிருக்காங்க. அந்த அளவுக்கு நேற்று இரவு பரபரப்பான சம்பவங்கள் சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டை சுத்தி நேற்று இரவு நடந்திருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவுல இப்ப பார்த்துடலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். திமுக அரசு அவங்களுடைய ஆட்சி காலம் இன்னும் 1 மாசம் இல்ல 1 1/2 மாசத்துல நிறைவடைய போகுது. இந்த நேரத்துல ஒவ்வொரு நாளும் YouTubeஅ பொறுத்தவரைக்கும் சவுக்கு சங்கர் அவரு லட்சக்கணக்கான வியூஸ் பார்வையாளர்கள் வர்ற மாதிரியான வீடியோக்கள தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோ எல்லாமே யார எதிர்த்து, யாருக்கு எதிராக அந்த வீடியோ சவுக்கு சங்கர் வெளியிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அவங்கள பத்தி அண்டர் கிரவுண்ட்ல யாருக்குமே தெரியாம வெளிய வராம இருக்கிற பல விஷயங்கள், அது எல்லாத்தையுமே மீடியா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து திமுக அவங்க செய்யற அட்டூழியம், அவங்க செஞ்சுகிட்டு இருக்க தவறு, இது எல்லாத்தையுமே மக்கள் எல்லார்கிட்டயுமே நேரடியாக கொண்டு போய் சேர்க்கிற அந்த வேலையில சவுக்கு சங்கர் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அவர ஃபாலோ பண்ற நெறைய பேருக்கு இந்த விஷயம் நல்லா தெள்ளத் தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். இந்த சூழ்நிலையில தான் சவுக்கு சங்கர் அவர் மேல திமுக தொடர்ந்து இன்னைக்கு நேத்து கிடையாது. திமுக அவங்க ஆட்சி காலத்துல வந்ததுல இருந்தே சவுக்கு சங்கர் அவர கட்டம் கட்டி அவர புடிச்சு ஜெயில்ல போடுறது, இப்படி ஒரு நபரே இருக்கக்கூடாது அப்படின்னு சவுக்கு சங்கர் அவருக்கு எதிரா டோட்டலா செயல்படுற ஒரு கட்சியாக தான் திமுக கட்சி இருக்கு. சமீபத்துல கூட 1 மாசத்துக்கு முன்னாடி தான் சவுக்கு சங்கர் அவர கைது பண்ணி, அதுக்கப்புறமா நீதிமன்றம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க நம்ம தமிழக அரச. இந்த மாதிரியான காரணத்துக்கெல்லாம் ஒரு மனுஷன நீங்க கைது பண்ணுவீங்களா? அதாவது சவுக்கு சங்கர் அவர் கைது பண்ணதுக்கு சரியான காரணமே இல்ல. ஆனாலுமே அவர் வீட்ட உடைச்சுக்கிட்டு போய், அவர் வீட்டுக்கு உள்ள போய் கைது பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி காரணத்துக்கெல்லாம் கைது பண்ணுவீங்களா? அப்படின்னு நீதிமன்றம் நேரடியாக தமிழக காவல்துறை அவங்கள லெஃப்ட், ரைட் வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான சொற்ப காரணங்களுக்காக இனிமேட்டு சவுக்கு சங்கர் அவர் மேல கை வைக்கக்கூடாது அப்படின்னும் நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பிச்சிருந்தாங்க. அதனை ஒட்டி நேற்று இரவு சுமார் 12 மணி அளவுல இருக்கும். அவசரமாக சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் பேசி ஒரு வீடியோ ஒண்ணு அவரு வெளியிடுறாரு. அந்த வீடியோவுல தெளிவாக ஒரு விஷயத்த அவரு சொல்றாரு. நேத்து சாயந்திரம் சுமார் மாலை 5 மணி அளவுல கொரட்டூர் காவல் நிலையத்துல தனக்கு எதிராக ஒரு வழக்கு ஒண்ணு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த விஷயத்த சவுக்கு சங்கர் இரவு 12 மணி இருக்கும். அந்த நேரத்துல அவரு அப்லோட் பண்ற அந்த வீடியோ மூலியமா சொல்றாரு. கொரட்டூர் காவல் நிலையத்துல எனக்கு எதிராக ஒரு வழக்கு ஒண்ணு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் அவர சாதி ரீதியாக நான் மோசமா பேசினதாகவும், அதனால நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள மத கலவரம் ஏற்படுற மாதிரி நான் பேசிட்டேன். சாதி ரீதியாக பேசிட்டேன் அப்படின்னு எனக்கு எதிராக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் அவங்களுடைய தரப்புகிட்ட இருந்து கொரட்டூர் காவல் நிலையத்துல நேத்து சாயந்திரம் தான் ஒரு வழக்கு ஒண்ணு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது நேத்து என்ன கிழமை அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நேத்து புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம நேத்து, இன்னைக்கு, அதுக்கப்புறமா நாளைக்கு மாட்டுப் பொங்கல். அதாவது திங்கட்கிழமை வரைக்கும் தொடர்ச்சியாக 4, 5 நாட்கள் அரசு விடுமுறை வருது. இந்த நேரத்துல கரெக்ட்டா பொங்கல் விடுமுறை துவங்க போற இந்த நேரத்துல சவுக்கு சங்கர் அவர கைது பண்ணா நிச்சயமாக 4, 5 நாட்கள் அவர வெளிய ஜாமீன்லயும் வர முடியாது. வேற எந்த ஒரு செயலும் ஒரு 4, 5 நாட்கள் சவுக்கு சங்கர் அவர் செய்ய முடியாது அப்படிங்கிறதால, அவர் கட்டம் கட்டி இந்த 4, 5 நாட்களுக்கு ஜெயில்ல வச்சு கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம், தொந்தரவ அவருக்கு தரலாம் அப்படின்னு கரெக்ட்டா இன்னைக்கு பொங்கல் விடுமுறை வரப்போது. நேற்று நைட்டு 12 மணிக்கு சவுக்கு சங்கர் அவர கைது பண்ண போறாங்க. அதாவது சாயந்திரம் 5 மணிக்கு அந்த கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இரவு 11, 12 மணிக்கு சவுக்கு சங்கர் அவர கைது பண்ண போறாங்க அப்படின்னு காவல்துறை அவங்க தரப்புகிட்ட இருந்தே இந்த தகவல் சவுக்கு சங்கர் அவருக்கு ரகசியமாக லீக் ஆகியிருந்திருக்கு. அத கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அந்த விஷயத்த நேற்று நைட்டே ஒரு 5 நிமிஷம் பேசினேன்.
அவருடைய அந்த அவசர வீடியோ ஒண்ணு அவர் பேசி வெளியிட்டாரு. அதாவது என்ன காரணத்துக்காக என்ன கைது பண்ண போறாங்க? பகுஜன் சமாஜ் கட்சியில இருக்கிற தலைவர் தரப்பு நான் அவங்க சாதி ரீதியா மோசமா பேசினேன் அப்படின்னு என் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் நைட்டு இந்நேரம் ஒரு 12 மணிக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். நான் எந்த நேரத்துல வேணாலும் கைது செய்யப்படலாம். போலீஸார்கள் என்ன கைது பண்ண தயாராக ஆகிட்டு இருக்காங்க. அடுத்து பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், அடுத்து சனி, ஞாயிறு இப்படி 4, 5 நாட்கள் தொடர்ச்சியா தன்னை சிறையில வைக்கிறதுக்கான திட்டம் தான் இது அப்படின்னு நேத்து நைட்டு இந்த விஷயத்த தெளிவாக மக்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டு சவுக்கு சங்கர் இந்த வீடியோவ அப்லோட் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோ சவுக்கு சங்கர் அவர் அப்லோட் பண்ண அந்த நேரமோ என்னமோ தெரியல. இந்த வீடியோவ எல்லாருமே காவல்துறை எல்லாருமே பார்த்துருப்பாங்க போல இருக்கு. சவுக்கு சங்கர் காவல்துறை அவங்க செய்ய போற அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை திட்டம் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பேசி அவர் வீடியோ அப்லோட் பண்ண உடனே போலீஸார்கள் அவர் கைது பண்றதுக்கான எடுத்த அந்த எல்லா நடவடிக்கை எல்லாத்தையுமே உடனே அவசரமாக கை விட்டுருக்காங்க. அதாவது சவுக்கு சங்கர் அவர கைது பண்றதுக்காக போலீஸார்கள் அவங்க புறப்பட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, அதுக்குள்ள சவுக்கு சங்கர் போலீஸார்கள் தன்னை கைது பண்ண போறாங்க. அவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு சவுக்கு சங்கர் அவருடைய அந்த சேனலையே அவர் வெளியிட்டு அந்த வீடியோ அதுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் 1 மணி நேரத்துக்கு உள்ளேயே பார்த்ததால, இந்த ட்ராக்ல நம்ம போக வேணாம். போய் கைது பண்ணோம்னா ஏற்கனவே நீதிமன்றம் நம்மள வெளுத்து வாங்கியிருக்காங்க. திரும்பவும் அதே மாதிரியான ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபட்டோம்னா, அது போலீஸார்கள் அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவரு அந்த இரவுல உடனடியாக அவர் போட்ட அந்த வீடியோவால இப்போதைக்கு அவர கைது பண்ணலாம் அப்படின்னு எடுத்த அந்த நடவடிக்கைய போலீஸார்கள் அவங்களே நேற்று இரவு ஒத்தி வச்சுட்டாங்க. இப்ப வரைக்கும் சவுக்கு சங்கர் அவரு கைது ஆகாம தான் இருக்காரு. அந்த அளவுக்கு அந்த இரவிலேயே அவசரமாக சவுக்கு சங்கர் அவர் வெளியிட்ட அந்த வீடியோ தான் இப்ப அவரு கைது ஆகாம காப்பாற்றப்பட்டிருக்கு. ஸோ அந்த வீடியோவுல இருந்து ஒரு சில வினாடிகள், ஒரு சில நிமிடங்கள் இங்க நீங்களே பாருங்க சவுக்கு சங்கர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு. தொடர்ந்து தமிழக அரசு சவுக்கு மீடியாவை நடத்த விடாமல் முடக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. இதுவரை ஏறக்குறைய 50 வழக்குகள் என் மீதும் சவுக்கு மீடியா குழுவினர் மீதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றங்களின் உதவியோடு மீண்டும் மீண்டும் அந்த வழக்குகளை உடைத்து நாங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறோம். வெளியே வந்து தொடர்ந்து மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பிறகு அலுவலகம் சீல் வைக்கப்பட்டது. வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. செயல்பட விடாமல் எங்களது நிதி ஆதாரங்கள் அத்தனையும் முடக்கப்பட்டன. வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. எங்கள் அலுவலகத்தில் இருந்த கணினிகள், கேமராக்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இவ்வளவு சிரமங்களுக்கு இடையிலும் தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் வீட்டிலேயே இத்தனை நாட்களாக நிகழ்ச்சிகளை நடத்தி வந்ததையும், திராவிட மாடல் அரசின் முகத்திரையை கிழிக்கும் வகையில் பல்வேறு உண்மைகளை எடுத்துரைத்ததையும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நாளை முதல் திங்கட்கிழமை வரை தொடர்ந்து 4 நாட்கள் நீதிமன்றம் விடுமுறை என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். அதன் காரணமாக பொங்கல் தினத்தன்று அதிகாலையில் என்னையும் மாலதியையும் எனது குழுவினரையும் கைது செய்வதற்காகவே இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று நாங்கள் அறிகிறோம். இந்த கிரைம் நம்பர் 10/2026 கூட்டுறவுபுரம் காவல் நிலைய இந்த எஃப்ஐஆரின் கீழே கைது செய்து, அது எல்லாமே ஏன்னா SC/ST ஆக்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகள். இப்போது நாங்கள் படப்பிடிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த எடிட்டிங் சிஸ்டம், இந்த கேமராக்களையும் பறிமுதல் செய்து தேர்தல் வரையில் சவுக்கு மீடியா செயல்படக்கூடாது. ஏற்கனவே நேயர்களுக்கு தெரியும், நீதிமன்றம் உடல்நிலையை கருத்தில் கொண்டு வழங்கியிருந்த அந்த ஜாமீனை ரத்து செய்வதற்காக உயர்நீதிமன்றத்தில் சென்னை மாநகர காவல்துறை வழக்கு பதிவு செய்து அந்த மனு வரும் 19ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. இத்தகைய சூழலில் அந்த 4 நாட்கள் கூட நிகழ்ச்சி நடைபெறக்கூடாது. அதற்குள் சவுக்கு மீடியாவில் பணிபுரியக்கூடிய அத்தனை பேரையும் கைது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த எஃப்ஐஆரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சவுக்கு சங்கர், மாலதி, நிதிஷ்குமார் மற்றும் சவுக்கு மீடியா குழுவினர் என்று எஃப்ஐஆர் அதில் போடப்பட்டுள்ளது. அப்படி என்றால் கேமராமேன், எடிட்டர்லேருந்து அத்தனை பேரையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதோட நோக்கம். நாங்கள் இது போன்ற பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் வழக்குகளையும் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். சிறை செல்வதற்கு முன்பு
என்ன நடந்தது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நள்ளிரவு நேரத்தில் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னும் 45 நாட்கள். இந்த 45 நாட்களுக்குள் எவ்வளவு கொடுமைகளை அரங்கேற்ற முடியுமோ அவ்வளவு கொடுமைகளை அரங்கேற்ற வேண்டும் என்று திராவிட மாடல் முதல்வரும் அவரது காவல்துறை அதிகாரிகளும் முனைந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கான உரிய பாடத்தை இந்த அரசுக்கு, திராவிட மாடல் அரசுக்கு, திமுக என்ற கட்சிக்கு, இந்த அதிகாரிகளுக்கு தேர்தலில் நீங்கள் புகட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. நீதிமன்றங்களின் மீது முழுமையான நம்பிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். நீதிமன்றங்களின் காரணமாகத்தான் எங்களால் தொடர்ந்து செயல்பட முடிகிறது. நன்றி.